எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயன் எல்லார்கிட்டையும் வீடியோ கால் பேசியிருக்காரு, அழுதுருக்காரு. கஷ்டம்தானுங்க, 41 உயிர்ன்றது சும்மா இல்லை இல்லையா? அவர் அழுது இருக்காருன்னா அப்போ அந்த வலி எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முக்கியமாக அழுது அந்த குழந்தை, சின்ன சின்ன குழந்தைங்க இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் அவர் உங்களை பார்ப்பாரு. இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் எல்லாரையும் அவர் மீட் பண்ணுவார். இந்த இழப்புக்கு ஈடு செய்ய முடியாது தான். பட் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா உங்கள் கூட இருப்பார். அதுக்கு நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருப்போம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். குழந்தைங்களை இட்டுன்னு வராதிங்கன்றது தான். குழந்தைங்க கூட்ட நெரிசல்ல இட்டுன்னு வந்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் குழந்தைய தூக்கிலாம் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் ரிஸ்க்கு. அந்த கூட்டத்துலலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அது எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ அப்படி எழுந்திருக்காரு. 20-25 மினிட்ஸ் பேசியிருக்காரு எல்லாருக்கிட்டையுமே. அது கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் எப்பவுமே போல்டான டைப்பு, சென்சிட்டிவ் தான். பட் ஆனால் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது அவர்னால நடந்துச்சுன்றது தான் எல்லாருமே சொன்னாங்க. இறங்கனோட ரிலேட்டிவ் கிடையாது, சில பேர் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்றது. நீங்கள் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் அவர் கொஞ்சம் போல்டாக இருக்காரு. இல்லைன்னா அவரும் உடஞ்சிருப்பாரு. நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் அவர் அண்ணன் கொஞ்சம் தெளிவாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் பர்மிஷன் கிடைச்சோன்னே அவர் உங்களை பார்ப்பாரு. அது மாற்றம் இல்லை, வரமாட்டாருன்னு நினைக்காதே, கண்டிப்பாக வருவார். அவர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொல்லியும் இருப்பாங்க. இந்த இழப்புக்கு எதுவுமே ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம்தான். இனி கூட்டத்தில் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ தயவு செஞ்சு வராதிங்க, வீட்டிலே இருந்து பாருங்க. இனி 41 குடும்பத்தையும் அவர் பார்ப்பாரு. ஏன்னா இப்போ அவர் நாள் வர முடியாது, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. இன்னும் கொடுத்தா அங்கே எவ்வளோ க்ரௌட் வரும்னு தெரியும். நிறைய பேர் வர்றது வேற, விஜயண்ணா வர்றது வேற. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அவர் உங்க கூட நிற்பாரு. அவர் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுவார். அதுக்கு எதுவுமே ஈடு செய்ய முடியாத ஒன்று. பட் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா அவர் உங்க கூட நின்று பண்ணுவார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். யார் என்ன பேசினாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது மக்களுக்கும் தெரியும். நீங்கள் விஜயண்ணா கூட இருக்கீங்க, அவர் உங்க கூட இருக்காரு. மற்றவங்க யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 6 மாதம் பல்லு கடிச்சுட்டு பொறுத்துங்க, எல்லாமே மாறிடும். அவர் அழுதுதான்றது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் டக்குன்னு அவர் சீக்கிரம் அது காட்ட மாட்டாரு. பட் அந்த குழந்தைங்க இருக்கும்போது எப்படி துடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். அது அவரும் ஃபீல் பண்ணி தான் அது நினச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக வருவார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ எல்லா ஊருக்கும் அவர் போக போகிறாரு. தைரியமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விஜயண்ணா கூட நிற்பார், நாங்களும் நிற்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது விஜயண்ணாவோட அடுத்த கட்ட 2ஆம் தலைவர், அதுக்கான அறிவிப்பு ஒன்றும் சீக்கிரம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்புறம் யாரை நம்புவோம், யாருன்னே தெரியல, புதுசாங்க. இப்போ வரப்போதும் புதுசு தான், புது பிளேயர் தான், புது டீம் தான். இதுல யாரு எப்படின்னு கணிக்க முடியாது. அதுவும் அடுத்த வாரம் ஒரு பயங்கரமா, இனியும் வரப்போற நாட்கள் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அவரு இறக்க போற ஆளுங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்றது பார்ப்பாங்க சில பேர். இனி இந்த அரசியல் வேற மாதிரி ஒன்றா இருக்கும். விஜயண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தது வேற, இனிமே பார்க்க போகிறது வேறையா இருக்கும். இவங்களோட மூமெண்ட் எப்படின்றது யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது.
ஒரு விஷயம் தெரிஞ்சவன் நம்ம ஓகே இவங்க இது பண்ணுவாங்க தெரியும், இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது. இது எல்லாமே புது ஆள், யாருன்னே தெரியாது. ஆனா இவங்க பண்ற வேலை வேற மாதிரி இருக்க போகுது. இனி இந்த அரசியல் வேற மாதிரி இருக்கும். இந்த 70 ஆண்டு 80 ஆண்டு 75 ஆண்டு அதெல்லாம் இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனி வரப்போற நாட்கள்ல அடுத்த வாரத்துல இருந்து வேற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்க போகுது. விஜயனோட அரசியல் இது ஒரு திருப்பு முனையா இருக்கும். இந்த கரூர் சம்பவத்துல இருந்து அவர் வேற மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கான ரியாக்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தெரிஞ்சிடும். அடுத்த கட்ட தலைவருக்கான கூட்டமும் நடைபெறும், அதுவும் நம்ம பார்க்க தான் போறோம். அதுக்கான அறிவிப்பும் வெளியே வரும். கூடிய சீக்கிரம் அண்ணனை வெளியே வர வச்சு அவர் பேசுறது நம்ம கேட்க போறோம். அவர் நல்லா வெளியே எல்லார்கிட்டையும் நல்லா இது பழமையாக இருக்கணும். அவரு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் உங்க கூட இருக்காங்க, மக்கள் உங்களை நம்புறாங்க. அதுக்கு வச்சு நீங்க நல்லா போல்டா இருக்கணும். அதுக்கு அடுத்து விச்சுவல் வாரியர்ஸ் நம்ம பசங்க போட்டு கீழேன்னு கேட்குறாங்க. ஒரு வீடியோ எடுத்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் பொழுது எப்படிதான் எடுக்கிறாங்க தெரியல. ஆனா வேற லெவல்ப்பா பசங்க தேடி எடுக்கிறானுங்க. அப்பெல்லாம் விஜயகாந்த் சார் கூட அப்படி கிடையாது. பட் ஆனா இப்போ விஜயண்ணாவுக்கு ஒரு டேமேஜ் கூட வரக்கூடாது. எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன், அது எவனா வேணா இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் இது. நீ தப்பு பண்ணியா இது நீ பண்ணிருக்க போன வருஷம் 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது போட்டுறாங்க. இப்போ அடின்னு அடிக்கிறானுங்க. நம்ம பசங்க கூட நிக்கணும் தான் விஜயனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. நம்ம பசங்க இல்லைன்னா விஜயன் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருப்பாரு. நம்ம தான் நம்ம அண்ணனுக்கு துணையா நிக்கணும். இனிமேட்டு இந்த அரசியல் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாருமே தயாராகணும். இந்த விச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர் அவர் கொடுத்தாரு. நம்ம பசங்க செய்யறது வேலை சும்மா அன்பால சும்மா தெரிவிக்க விடுறாங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது பொய்யானதான் யாருமே எடுத்து போடல. என்ன இருக்குதோ அதுதான் எடுத்து போடுறாங்க. வந்துட்டே இருக்கு, வீடியோ வந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு மேல சீன்னீங்கன்னா அதுக்கு யாரு சீன்றாங்களோ அவங்களோட ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. நீ பேசுறியா உங்க ஹிஸ்டரி எடு அப்படின்றது போடுறாங்க. போட்டு கேட்கிறாங்க. நீ யாரு என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்கோ, யாரு எதை வேணா சொல்லிக்கோ. விஜயண்ணா நீ சொல்றியா சொல்லு, ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு தெரியும். 2 நாள் பேசுவேன், 3ஆம் நாள் உன் ஹிஸ்டரி வெளியே வரும். நீ இதெல்லாம் பண்ணிருக்கன்றது வரும். ஸோ நம்ம பசங்கிட்ட தப்பிக்க முடியாது. ஏன்னா இனிமேட்டு இந்த அரசியலே ஒரு பயங்கரமா இருக்க போகுது. அது இன்னும் 6 மாசத்துக்கு ஒரு அனலா இருக்கும். அது பார்த்து சின்ன பின்னமா போறாங்க சில பேர். இன்னைக்கு பேசுறவங்க, இதுக்கு முன்னாடி பேசுனவங்களாம் அவங்களாம் என்ன ஆக போறாங்க நம்மளுக்கு தெரியாது. அந்த பேசினவங்க என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இவர் சைலண்டா வேறனால கோழையோ இல்லை பயந்துட்டாரோன்றதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் உள்ள வச்சிருக்காரு. அது வெளியே வரும்போது ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க. அது வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இது தாண்டா அரசியல். பசங்களுக்கான அரசியல் இதுதான். பெரியவங்களாம் பார்த்தாச்சு அரசியல். இதுக்கப்புறம் பசங்களோட அரசியல் அது இருக்கணும், மக்களோட அரசியல் இருக்கணும். போதும், குடும்ப அரசியல்லாம் போதும். இது ஏன் அதெல்லாம் தேவையில்லை. இனி மக்களுக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல். ஏன்னா நம்ம பசங்க ஒரு சைடு போட்டு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் ஒரு சைடு போட்டு அடிக்கிறாங்க. மாத்தி ஆச்சுன்னு பாவம் இல்லையா? பட் ஆனா பாவம் பார்த்த வேலைக்கு ஆகுது இல்லையா? போட்டு அடின்னு அடிச்சுன்னா 6 மாசத்துக்கு வழி இல்லை. இனிமேட்டு வரப்போற நாட்கள் ரொம்ப சீக்வன்ஸா இருக்க போது. விஜயனோட பிளே பார்க்க போறோம். அவர் என்னென்ன மூவ்மெண்ட் பண்றாருன்னு ஆப்போசிட் இனி தெரிய போறது கிடையாது. இனி வேற மாதிரி ஒரு விஜய் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம சொல்லலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க தலைமை என்ன பயந்து ஓட்டாங்க என்ன சொல்லிக்கும். உன்னால சொல்லதான் முடியும், என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. உன்னால செயல் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? சொல்றோம், 1000 சொல்லுவான். நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்பட. நம்ம ரூட் என்ன? மக்கள் நோக்கி தான் நம்ம போகணும். வர 26ல யாருக்கு போகணுன்றது மக்களுக்கும் தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். சில பேருக்கு அது தெரியாது. கூட்டம்லாம் ஓட்டா மாறாதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாறுதா இல்லையான்னு 26ல சொல்றவங்களுக்கு அது தெரியும். சாதாரணமா நினைச்சிட்டாங்க பொழுது விஜயநாக
இவர் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாருலாம். பர்மிஷன் கிடைச்சிட்டு அவர் மூமெண்ட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். இனிமே அதுதான் நான் அகைன் சொல்றது தான், இனிமே அவர் ரூட்டு வேற மாதிரி இருக்க போகுது, அவர் பர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருக்க போகுது. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான மும்முரமா அதுவும் போயிட்டு இருக்கு. விஜய் நல்லாயிட்டே பேசிட்டு இருக்காரு. இனிமேட்டு அவரே களத்துல இறங்க போறாரு. யாரையும் நம்ப போறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒத்தை கொத்தவா யாரையும் இதுமேட்டு கூட வச்சு நீ பேசுனா நான் பேசுறேன், இதுக்கப்புறம் வா பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த இஷ்யூ முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு விஜயனா பர்மிஷன் கிடைச்ச உடனே 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போறாரு. அவங்க கொடுக்குற கூஸ் பம்ப்ஸ்ல தான் விஜயனோட வெறி வேற மாதிரி இருக்க போகுது. அந்த அரசியல் பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கும். அவர் உள்ளே முடங்கிட்டாருன்னு நினைக்காதீங்க, வரப்போறாரு. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு கண்ணு பிதிங்க வெளியே வரப்போகுது. 26 அவருக்கான சீட்டு அங்க இருக்குது. அது யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக வெயிட் பண்றோம். விஜயனாக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கோம். மக்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. எல்லாமே நம்ம பசங்க தானே, எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க. விஜயனா நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு. ஆக எல்லாரும் வெயிட் பண்றோம். உங்களை மாதிரி மக்கள் மாதிரி எல்லாருமே விஜயனா கண்டிப்பா வெளியே வர போறாரு நெக்ஸ்ட் வீக்கு. அது வேற மாதிரி ஒரு சுயரூப காட்ட போறாரு. இனிமேட்டு இந்த அரசியல் தலைவர்களை என்ன திக்கும் காட்ட போறாங்க. இந்த அலைன்ஸ் எப்படி மாற போகுது எல்லாமே விஜயனை சுத்தி தான் நீ நடக்க போகுது. அது உங்களுமா நானும் வெயிட் பண்ற பாக்கிறதுக்கு. கூடிய சீக்கிரம் அண்ணனோட இன்னொரு வீடியோ வெளியே வரப்போகுது. அதுக்கும் காத்துட்டு இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.